அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல வண்டர்ஃபுல் வேர்ல்டுங்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோட எண்டிங்ல சீனுக்கு ஒரு முக்கியமான உண்மை தெரிய வந்திருக்கும். அது என்னன்னா, ஜங்கோட தவறால ஒரு அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிருப்பாங்களே, அவங்களோட பையன் சீன் இல்லங்கிற உண்மை தெரிய வர தான் தேடி வந்த பையன் சீனுலாம் சீன் இதுக்காக தாங்கிட்டு ஒரு பொய்யான அடையாளத்தை வச்சு பழகுறான்னு சொல்லி சந்தேகம் வர அப்பதான் சீன் யாருங்கிற உண்மையை காட்டியிருப்பாங்க. காங்கோட மரணத்துக்கு காரணமான வாங்க யூன் காரை ஏத்தி கொலை பண்ணிருப்பாங்களே, அந்த வாங்கோட பையன் தான் இந்த சீன். ஆனா இந்த உண்மை இப்போ வரைக்கும் யூனுக்கு தெரியாது. இதோட போன வீடியோ கம்ப்ளீட் ஆக அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப வீடியோட ஆரம்பத்துல சியூனை தான் காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அதோட அவன் ஒயிட் கலர் ஷூவும் போட்டிருக்கான். அதாவது ஒயிட் கலர் ஷூ போட்டு யாரோ ஒருத்தன் யூனை ஃபாலோ பண்ற மாதிரியே காட்டியிருப்பாங்களே, அதுவும் இந்த சியூன் தான். இப்ப சியூன் டூ அட்மிட் பண்ண அந்த ரூமுக்கு தான் வரான். அப்ப டூவும் ஓரளவு ரெக்கவர் ஆயிட்டான். அவன் பனியனை மாட்டும் போதுதான் அவன் முதுகுல இருக்க தீ காயத்தையும் காட்டுறாங்க. அப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. இந்த டூ வேற யாருமே இல்ல. சியூன் தேடிட்டு இருந்தா அந்த பையனையும் இந்த டூ தான். ஜங்கோட தவறால ஒரு தீப்பிடிச்ச விடத்துல அப்பாவும் அம்மாவும் இறந்து போக அங்கிருந்து அவங்க பையனை மட்டும் காப்பாத்தி இருப்பாங்களே, அந்த பையன் தான் இந்த டூ. இவன் டூவை தேடுற விஷயம் சீனுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவனோட அடையாளத்தை பயன்படுத்தி இவனோட பழக ஆரம்பிச்சிருக்கான். அதோட இப்ப டூ கிட்ட ஜங்கோட டைரியை கொடுத்து, இந்த டைரி கொஞ்ச நாள் என்கிட்ட தான் இருந்துச்சு, இது உன்கிட்ட தான் நான் கொடுக்க வந்ததா சொல்லவும் அந்த டைரியை வாங்கி பாக்குறான். அதை படிக்கும் போது தான் தெரிய வருது, தான் அப்பா அம்மாவோட மரணத்துக்கு காரணமான அந்த ஜங்கோட டைரி தான் இதுன்னு தெரியவும் அதை கீழே தூக்கி போட்டு சியூன் மேல கோவப்படுறான். இந்த டைரியை எதுக்காக என்கிட்ட கொடுத்த, நீ யாரு, அந்த கொலகாரி ஜங்கோட மகனான்னு கேட்கவும் சியூன் அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம கீழே விழுந்த டைரி எடுத்து கொடுத்து, நான் சொல்றதை கேளு, உனக்கு இனிமேல் ஏதாவது ஒரு உதவினா என்கிட்ட நீ கண்டிப்பா கேட்கலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது போயிட்டு இருக்கணும் தடுத்து டூவும் எதுக்காக இந்த டைரி என்கிட்ட கொடுத்த, எதுக்காக எனக்கு உதவி பண்ணு கேட்கவும் அப்போ சீன் சொல்ற விஷயம், ஏன்னா நீயும் என்ன மாதிரிதான், நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சூழ்நிலை தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பினவன் அம்மாவோட ரூமுக்கு தான் வரான். அவங்க அம்மாவோட மடியில படுத்துக்கிட்டு பாஸ்ட்ல நடந்ததை பத்தி யோசிச்சு பாக்குறான். அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சிவனும் அவங்க அம்மாவும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு. ஆனா அவருக்கு இறுதி மரியாதை கொடுக்க கூட நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் அங்க தனியால இருந்து வருத்தப்பட்டிருப்பாங்க. அதோட அவன் அப்பா ஒரு கொலகாரங்கிறதால ஏகப்பட்ட பேர் அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்க. ஏன் சீன் ஸ்கூல் படிக்கும் போது அவங்க கூட இருக்க பசங்க கூட உன் அப்பா ஒரு கொலகாரன் இறக்கமே இல்லாதவன் சொல்லி அவங்க அப்பா பண்ண தப்புக்காக சீன் அடிச்சு அவமானப்படுத்திருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இவன் ஃபேஸ் பண்ணிருப்பான். இப்ப பிரசன்ட்ல அதெல்லாம் பத்தி திங்க் பண்ணி பார்க்கவும் கட் பண்ணா இவனை தான் காட்டுறாங்க. போன வீடியோட எண்டிங்ல சீனும் சோகாவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பாங்களா, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி காட்டுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போகும்போது அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில உள்ள ஒரு ப்ரொஃபசரை தான் காட்டுறாங்க. இந்த ப்ரொஃபசர் மூலமா தான் யூன் சீனை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப அந்த ப்ரொஃபசரும், நீங்க தேடிட்டு இருந்த பையனை கண்டுபிடிச்சிட்டீங்களா, ஆனா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லப்போ அவங்கிட்ட கொடுக்க வேண்டிய டைரியை கொடுத்துட்டீங்களான்னு கேட்க யூனும், நான் அந்த டைரி அவங்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் நெருப்பை பார்த்த உடனே தான் தேடிட்டு இருந்த பையனுக்கு நெருப்பு நான் பயனும் அவனோட முதுகுல தீக்காயம் இருக்குங்கிற விஷயம் ஞாபகம் வரவும் தான் தேடிட்டு இருந்த பையன் சீன் இல்லைங்கிற உண்மையும் தெரிய வந்திருக்கும். இப்ப அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்க்கும்போது தான் இவனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிய ஆரம்பிக்குது. இந்த ப்ரொஃபசரும் சீனோட ஆளுதான். வேணுனே தாங்கிட்ட சீனோட டீடைல்ஸை கொடுத்துருக்காங்கன்னு தெரிய வருது. இதை இப்படி அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஹோட்டலுக்கு வெளியில இவன் ப்ரொஃபசரை மீட் பண்ணும்போது அந்த டைரியை பத்தி பேசியிருப்பாங்களா. ஆக்சுவலா இவன் இது வரைக்கும் ப்ரொஃபசரை மீட் பண்ணி டூவை கண்டுபிடிக்க உதவி கேட்கும்போது அவங்க இது வரைக்கும் டைரிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்ப எப்படி டைரியை பத்தி அந்த ப்ரொஃபசருக்கு தெரிய வந்திருக்கும். அப்ப இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த ப்ரொஃபசர் சீனோட ஆளதான் இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா சீன் எதுக்காக இதெல்லாம் பண்ணணுங்கிற குழப்பம் அவங்க மனசுல இருக்கு. அப்படியே கட் பண்ணோம். அதுக்கு அடுத்த நாள் காலையில தான் காட்டுறாங்க. இவனோட போனுக்கு கண்டினியூவா சீன் இருந்து கால் வந்துட்டே இருக்கு. அத சோகா பார்த்துட்டு லைன்ல யாருன்னு கேட்கவா இவனும் சீனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே சோகா கிட்ட ஜங்க பத்தியும் அவங்க கொடுத்த டைரியை பத்தியும் ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாங்க. அந்த விஷயம்லாம் தெரிய சோகாவும், இதான் அந்த பையன்கிட்ட டைரியை கொடுத்துட்டே அவன் எதுக்காக உனக்கு மறுபடியும் கால் பண்றான், அவன் யாரு எப்படிப்பட்டவன் நமக்கு ஃபுல்லா தெரியாது, எதுக்கு நீ அவங்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறதா உனக்கு நல்லதுன்னு சொல்லவும் கட் பண்ண இப்ப சோஜனை தான் காட்டுறாங்க. சீனோட அம்மா அதான் இனிமே பாத்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கவும் மயக்கத்துல இருக்க அவங்க கிட்ட, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, உங்க பையனை நல்லபடியா பாத்துக்குவேன், ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும், சீக்கிரமாவே நீங்க கோமால இருந்து வெளியில வரணும்னு சொல்ல இப்ப ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்துட்டு இருக்க டேவை தான் காட்டுறாங்க. டே நடந்து வந்துட்டு இருக்கும் போது தவறுதலா மெடிசன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு போறதுக்காக சின்னதா வண்டி மாதிரி இருக்கும். அந்த வண்டி மேல தவறுதலா மோதவும் கீழே விழுந்துருவாரு. அந்த டைம் தான் அங்க சோஜின் வரவும் கீழே விழுந்த டேவுக்கு உதவி பண்ண, உங்களுக்கு அடி எதுவும் பலமா பட்டுச்சான்னு கேட்க, அந்த அளவு பலமா எதுவும் இல்லைன்னு சொல்லவும், உங்க கண்ணெல்லாம் ரொம்பவே சிவந்து போயிருக்கு, சரியா தூங்கலையான்னு கேட்க, ஆமா இங்க நிறைய ஆபரேஷன் இருக்கு, அதோட பேஷன்ஸை பாத்துக்க வேண்டியது இருக்கு, அதனால சரியா தூங்கவோ சாப்பிடவோ முடியலன்னு சொல்லவும் உடனே சோஜன் ஒரு பாக்ஸ் ஃபுல்லா டோனட் வச்சிருப்பாங்க. அந்த டோனட்டை கொடுத்துட்டு போக அவங்க போனதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த டோனட் எல்லாமே லவ் ஷேப்ல இருக்கும். அதை பார்த்த டேக்கு சந்தோஷம். ஏன்னா போன தடவை சோஜன் வரும்போது டே கிட்ட அவங்க காரோட சேர்த்து ஹார்ட் இன் ஷேப்ல இருக்க ஒரு கிஃப்டையும் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்ப அதே ஹார்ட் இன் ஷேப்ல டோனட்டையும் கொடுத்துட்டு போக இந்த பொண்ணுக்கு நம்மள பிடிச்சிருச்சு போல இருக்குன்னு டேவும் அந்த டோனட்டோட போட்டோ எடுத்து சோஜனோட நம்பருக்கு அந்த போட்டோவை சென்ட் பண்ணி நீ நான் அடுத்த தடவை டேட்டிங் போலான்னு சொல்லி பேசவும் உடனே சோஜனும் சீனுக்கு ஒரு மெசேஜ் பண்றாங்க, நம்ம பிளான் கரெக்டா நடக்குதுன்னு. இந்த சோஜின் ஆக்சிடென்டாலாம் டேவை மீட் பண்ணிருக்க மாட்டாங்க. டேவோட பழகுறதே உங்க பிளான்ல ஒண்ணு. இதுவும் சீனோட ஐடியா தான். கட் பண்ண இப்ப சோகாவை தான் காட்டுறாங்க. டே லீவை மீட் பண்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்க. சோகாவை ஃபாலோ பண்ணிட்டு சீனும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பான். வெளியே நின்று சோகா என்னதான் பண்றாருன்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்க. அங்க டிடெக்டிவ் லீவும் வராரு. அவர் இடத்த சீனோட போட்டோவை காட்டவும் அதுக்கு சோகாவும் இது வரைக்கும் இந்த பையனை கிம்ஜின் கூட பார்த்ததே இல்லைன்னு சொல்ல டிடெக்டிவ் இந்த பையன் அதிகமா கிம்ஜினும் டைரக்டா மீட் பண்றதில்ல, அதனாலதான் அவனை நீ பார்த்ததில்ல,
இல்ல, இவனுக்கான வேலையெல்லாம் இன்டைரக்டா கிம்ஜூன் செக்ரட்டரி மூலமா தான் போகும். ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாய்னு ஒரு அரசியல்வாதி கிம்ஜூனுக்கு எதிராக ஆப்போசிட் பார்ட்டில எலெக்ஷன்ல நின்னாரு. ஆனா திடீர்னு அவர் வாபஸ் வாங்கிட்டு கிம்ஜூன் பார்ட்டிலே போய் சேர்ந்தாரு. அதுக்கான காரணமும் நான் விசாரிச்ச வரைக்கும் இந்த பையன் தான். கிம்ஜூனுக்கு ஆப்போசிட்டா யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள போய் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு எதனால ப்ரூஃப் எல்லாம் கலெக்ட் பண்ணி தரதான் என்னோட வேலைன்னு சொல்லவும், அப்ப என்ன போட்டோ எடுத்தது இவனா தான் இருக்குமான்னு கேட்க ஏடிலிவ் அது சரியா தெரியலனோ சீக்கிரமாவே கண்டுபிடிக்கிறதா சொல்ல ஏடிலிவ் சூகா இவங்க ரெண்டு பேரும் பேசுற எல்லாத்தையுமே வெளியில ஒரு கார்ல இருந்து சீன் போட்டோ எடுத்துட்டு அதெல்லாம் ஒரு பென்ட்ரைவ்ல சேவ் பண்ணி கிம்ஜூனோட செக்ரட்டரிட்ட கொடுத்து நிறைய பணத்தை கேட்டு வாங்கிக்கிறான். அப்ப செக்ரட்டரி நீ இது வரைக்கும் இவ்வளவு பணம் கேட்டதே இல்லையே, எதுக்கு உனக்கு இவ்வளவு பணம் கேட்டாலும் அதுக்கு பதில சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுவான். கற்பனை இப்ப டூவை தான் காட்டுறாங்க. அவனுக்கு கடன் கொடுத்த கடன்காரங்க கால் பண்ண டூ அந்த கால் அட்டென்ட் பண்ணி ஏன்டா என்ன அடிக்கடி தொல்லை பண்ணிட்டே இருக்க, சீக்கிரமாவே உன் பணத்தை நான் திரும்பி தரேன்னு சொல்ல அப்பதான் லைன்ல இருந்த கடன்காரனும் நான் சொல்றத முதல்ல தெளிவாக்கல, நீ தர வேண்டிய மொத்த பணமும் எனக்கு வந்துருச்சு, இதுக்கப்புறம் உனக்கு பணம் வேணா என்கிட்ட கேளுன்னு சொல்லவும் அவனுக்கு முன்னாடியே சீயுன் இருக்க தனக்கு உதவி பண்ணது இந்த சீயுன் தாங்கிறத டூ தெரிஞ்சுக்கிறான். எதுக்காக என் கடன் அடைச்சேன்னு கேட்டா சீயுனும் இதுக்கப்புறம் கேமிங் விளையாட்டு மாட்டிக்காதன்னு ஒரு நோட்டீஸை கொடுத்துட்டு அங்க டூக்காக ஒரு கிஃப்ட் பாக்ஸையும் வச்சுட்டு அங்கிருந்து போறான். இப்ப இவனு தான் காட்டுறாங்க தான் தேடிட்டு இருந்த பையன் சீலுங்கிற உண்மை அவங்களுக்கு தெரிய வரவும் அப்ப சீயுன் எதுக்காக ஏன் கூட பழகணும், அவன் யாருன்னா இப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஜங்கோட தவறால் நெருப்புல இறந்து போனாங்களே அந்த டூவோட பேரண்ட்ஸ் அவங்களோட மெமரியில கண்டுபிடிச்சு வந்திருக்க. அங்க சின்ன பையனா இருக்க டூவோட போட்டோவும் இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும் போதே சீயுன் கால் பண்ணி நான் இப்ப ஒரு சின்ன ஹோட்டல்ல தான் இருக்கேன், இங்க சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கும், நீங்களே வரீங்களான்னு சொல்லி இன்வைட் பண்ண அப்ப கால்ல இவனுக்கு அவங்க அம்மாவோட வாய்ஸ் கேக்குது. அதை வச்சு சீன் இப்ப தான் அம்மாவோட ஹோட்டல்ல தான் இருக்கான்னு தெரிய வர இன்னொரு பக்கம் சீன் ரொம்ப நேரமா காத்திருக்கவும் இவன் வரலன்னு அங்க இருந்து போயிடுவான். இப்ப கற்பனை கிம்ஜூனை தான் காட்டுறாங்க. அவன் வழக்கமா வர ஒரு சின்ன ஹோட்டலுக்கு தான் வர அங்க சோகாவையும் வர சொல்லி தன்னோட பார்ட்டியில ஜாயின் பண்ண சொல்றான். ஏன்னா நிறைய பேருக்கு யூன் மேல இப்ப ஒரு பரிதாபம் இருக்கு. அந்த பரிதாபத்திலே சோகா மேல ஒரு நல்ல இமேஜ் இருக்கு. அது எப்படியாவது ஓட்ட ஆக்கலாம் முடிவு பண்ணி தான் சோகாவை தன்னோட பார்ட்டியில சேர சொல்லவும் சோகாதுல தனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப கிம்ஜூனும் ஆனா எனக்கு அப்படி தோணல, நீ சீக்கிரமாவே என் பார்ட்டிக்கு வருவேன்னு சொல்ல சோகா அங்க இருந்து போக அப்படியே கட் பண்ணா சோகாவும் டேட்டிலையும் ஹோட்டல்ல மீட் பண்ண போது பேசின மத்த விஷயத்தையும் காட்டுறாங்க. சோகாவுக்கு கிம்ஜூன் மாதிரி ஒரு தப்பான ஆளு பிரசன்ட் ஆகிறதுல விருப்பமே இல்ல, அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்ல டேட்டி லீவ் தயங்குறாரு. ஏன்னா போன தடவை இவங்க ரெண்டு பேருமே சில வருஷத்துக்கு முன்னாடி கிம்ஜூன் பண்ண தப்பா வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணிருப்பாங்க. அது கடைசியில இவங்களுக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். லியாவோட வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க. இப்ப மறுபடியும் கிம்ஜூனுக்கு எதிராக எதுவும் பண்ணி அதுவும் தப்பா முடிஞ்சா மறுபடியும் பெரிய ப்ராப்ளம் ஆகும்னு சொல்ல அப்பதான் சோகா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாரு. கிம்ஜூனுக்கு இல்லீகலா பிறந்த ஒரு பையன் இருக்கான், சரியான எவிடன்ஸோட அதை நிரூபிச்சா போதும் எலெக்ஷன்ல அவன் இமேஜ் டேமேஜ் ஆகும், அவன் கண்டிப்பா பிரசிடென்ட் ஆக முடியாதுன்னு சொல்ல அந்த எவிடன்ஸ் வாங்கிட்டே இருக்கான் டேட்டிவ் கேட்க இப்ப இல்ல ஆனா சீக்கிரமாவே கிடைச்சிடும், அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் இங்க இருந்தா என்னால இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாதுன்னு தான் என்னோட மனைவி ஜெயில இருக்கும்போது கூட அவளுக்கு உதவி இல்லாம நான் இந்த நாட்டை விட்டே போனதா சொல்ல இப்ப பிரசன்ட்ல அதை பத்தி திங்க் பண்ணி பார்த்துட்டு அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியில வந்துட்டு இருக்கும் போது அவரை கிராஸ் பண்ண மாதிரி சீன் போகவும் அப்பதான் சோகாவுக்கும் இந்த பையன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஞாபகம் வரும்போது ஏட்டே லீவ் காட்டின போட்டோ அந்த பையன் இவன் தான் ஞாபகம் வரவும் சோகா எதுவுமே காட்டிக்காம அங்க இருந்து போயிடுவாரு. இப்ப சீயுன் கிம்ஜூனை தான் மீட் பண்ண வந்திருக்கான். கிம்ஜூன் சீனோட அம்மாவோட ஹெல்த் கண்டிஷனை பத்தி கேட்கறாரு. கட் பண்ணா பாஸ்ட்ல வாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் வாங்கோட குடும்பத்துக்கு அகைன்ஸ்டா தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு சப்போர்ட் இருந்திருக்காரு. அந்த டைம்ல கிம்ஜூன் மட்டும் தான் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து உதவி பண்ணது. அதை பயன்படுத்தா சீனை தாப்பக்கம் இழுத்திருப்பான். அதோட சீன் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு எல்லாம் கூட இந்த கிம்ஜூன் தான் பார்த்துட்டு இருக்க. இப்ப பிரசன்ட்ல சீயுன்ட ஒர்க் எல்லாம் பர்ஃபெக்டா தான் இருக்கு, ஆனா இது ரொம்பவே ரிஸ்க்கும் கூட. நீ சீக்கிரமாவே இந்த வேலையில இருந்து வெளியில வா, ஒரு நல்ல காலேஜா ஜாயின் பண்ணி உன் படிப்பை கண்டினியூ பண்ணுன்னு சொல்ல ஆனா சீன் அதை கேட்கற மாதிரி இல்ல. கிம்ஜூனும் உன் அப்பா இறந்து போனதால நீ எந்த அளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா இன்னும் கொஞ்சம் நான் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் உனக்கான நியாயத்தை கண்டிப்பா வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக சியூன் கிளம்பி அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்தா அங்க அவனுக்கு முன்னாடி யூன் இருக்காங்க. நான் உங்களை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொன்னேன், எதனால வரலன்னு கேட்கவும் நான் கொஞ்சம் வெளியில இருந்தேன் அதனால தான் வர முடியல, இப்ப கூட உன் அப்பா அம்மாவோட கல்லறைக்கு தான் போயிட்டு வரேன்னு சொல்றாங்க. அதாவது டூவோட அப்பா அம்மா கல்லறையை பத்தி தான் பேசிட்டு இருக்க. சீனும் திடீர்னு நீங்க அங்க போக காரணம் என்னன்னு கேட்க இதுவும் ஜங்கோட கடைசி ஆசை தான், உன் அப்பா அம்மாவோட கல்லறையில போய் மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சாங்க, அதனாலதான் அவங்க கல்லறைக்கு நான் போனேன், சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக கட் பண்ண யூரியை தான் காட்டுறாங்க. அவங்க அக்காவை நினைச்சு சோகாட்ட கோவப்பட்டு பேசியிருப்பாங்களே அதை நினைச்சு இன்னும் அப்செட்டா தான் இருக்க. தான் அம்மாவை தான் மீட் பண்ண போறாங்க. அந்த இடத்துக்கு யூனு வரவும் யூனோட அம்மாவும் பரவாயில்லையே என் ரெண்டு பொண்ணுங்களுக்கு ஒரே நேரத்துல இந்த அம்மாவை பார்க்கணும்னு தோணி இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபேமிலி டின்னர்ல இருக்க அங்க சோகாவும் வர சோகாவும் யூரியும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. அதை யூனு நோட் பண்ணிட்டு உங்களுக்குள்ளே எதுவும் ப்ராப்ளமான்னு கேட்க அப்ப யூரியும் அக்கா நான் உண்மையை சொல்றேன், நீங்க திடீர்னு அம்மாவோட வீட்டுக்கு கோவப்பட்டு வரவும் அதை என்னால தாங்க முடியல, உடனே சோகாவை போய் நான் மீட் பண்ணி கோவப்பட்ட கூட சண்டை போட்டதா சொல்லுவோம். யூனு யூரி கிட்ட நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அங்க இருந்து யூனு சோகாவும் அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அதுக்கப்புறம் யூனு அவங்களோட ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சோகாவோட போட்டோவை தான் பாக்குறாங்க. அதுல இந்த போட்டோவை எனக்கு சென்ட் பண்ணவே எதுக்காக அந்த பொண்ணோட முகம் மட்டும் தெரியாத மாதிரி போட்டோ அனுப்பியிருக்கேன், அதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு யோசிக்க கட் பண்ணா சோஜினை மீட் பண்ண அவங்க ஆன்டி வந்திருக்காங்க. இந்த ஆன்டி வேற யாரும் இல்ல ப்ரொஃபசர் தான். அவங்க ரெண்டு பேருமே இப்ப சியூனை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. சோஜினோ சீனோட மோசமான நிலைக்கு காரணம் அந்த யூன் தான், ஆனா சியூன் அந்த யூன் கூடவே அதிகமா பழகிறதா சொல்ல ப்ரொஃபசரும் அந்த யூன் ரொம்பவே நல்லவங்க, நீங்க ரெண்டு பேருமே அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருங்கன்னு சொல்லவும் ஆனா சோஜின் கேட்கற மாதிரி இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த யூன் தான் சியூனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி, என் ஃப்ரெண்டு சியூனுக்கு யார்
எதிரியா இருந்தாலும் சரி அவங்க எனக்கு எதிரி தான் சொல்ல இப்ப கட் பண்ணா யூனை தான் காட்டுறாங்க. யூனுக்கு ஆல்ரெடி சியூன் தான் வாங்கோட பையனா இருப்பான்னு சொல்லி சின்ன சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க என்மியோட கேஸ பத்தின டீடைல்ஸ் கேட்கவும் அவர் தர மறுக்கிறாரு. அதனால மறுபடியும் இன்டர்நெட்ல ஆக்சிடென்ட் கேஸ பத்தி செக் பண்ணி பார்க்கவும் அதுல சியூன் அவங்க அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில்லுக்காக உதவி கிட்ட ஒரு கமெண்ட் இருக்கும். அடுத்து டேவை வந்து மீட் பண்றாங்க. ஏன்னா போன தடவை சியூனை பத்தி சொல்றதுக்காக டே கால் பண்ணவும் யூன் அதை சரியா கேட்காம காலை கட் பண்ணிருப்பாங்களே. இப்ப அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க வந்திருப்பாங்க. நான் என்மியோட ரூம்ல இருக்கும்போது அங்க ஒரு பையன் இருந்தானே, அந்த பையனை பத்தி உனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுமா, அதோட அவனை பத்தி உனக்கு எப்படி தெரியும் நீ கேட்க டேவும் நான் படிச்ச அதே மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்பிட்டல்ல தான் அவனும் பேஷண்டா இருந்தான். இது வரைக்கும் அவனுக்கு 3 தடவை ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்காங்க. அவன் மெடிக்கல் ஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்ணது கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்துதான் சொல்ல இவனும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்டா வந்து பார்க்க ஒரு சேரிட்டிக்காக எடுத்த போட்டோல வாங் கூடவே சியூன் இருக்க மாதிரி போட்டோ இருக்க இவனோட சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடும். சியூன் தான் வாங்கோட பையன் தெரிஞ்சுக்கிறாங்க. அதோட இந்த சந்தேகம் அவங்களுக்கு எங்க இருந்து ஆரம்பிச்சிருக்கணும், சியூனை மீட் பண்றதுக்காக அவனோட கேரேஜுக்கு போயிருப்பாங்களே, அந்த கேரேஜ்ல அவன் இல்லாத டைம்ல அவன் எப்பவுமே இருக்கிற அந்த பஸ்ஸுக்குள்ள போயிருப்பாங்க. அந்த பஸ்ல ஒரு பெண்டன்ட் இருக்கும். அந்த பெண்டன்ட் எடுத்து பார்க்கும்போது அதுல என்மியோட போட்டோவும் சியூனோட சின்ன வயசு போட்டோவும் இருந்திருக்கும். அதே போட்டோ தான் இப்ப வாங்கோடவும் இருக்கு. அவங்க சந்தேகம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உடனே சியூனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி மீட் பண்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வர சொல்றாங்க. சியூனும் யூனை மீட் பண்றதுக்காக போகும்போது அவனோட மொத்த பிளானிங் காட்டுறாங்க. வாங்க என்னதான் ஒரு கொலகாரனாவே இருந்தாலும் அவன் சியூனோட அப்பா தான். அப்பாவோட மரணத்துக்கு அவன் பழிவாங்க நினைச்சான். யூன் ஜெயிலுக்கு போனதுல இருந்து அவங்கள பழிவாங்கறதுக்காக சியூன் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். அதுக்காக தான் பல தடவை ஜெயிலுக்குள்ள வாலண்டியரா உதவி பண்றங்கிற பேர்ல வந்திருப்பான். அங்க இருக்க போலீஸ் ஆளுங்களுக்கு பணம் கொடுத்து தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணிருப்பான். அப்படி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணதுல தான் யூன் கூட ஜங்குன ஒரு லேடி நட்பா பழகி இருக்காங்கன்னா அவங்களோட டைரியை பத்தியும் சியூனுக்கு தெரிய வந்திருக்கும். யூன் அவங்க பக்கத்துல முதல்ல நெருங்கி ஆகணும். அதுக்கு ஒரு காரணம் வேணும் தான் கரெக்டா பிளான் பண்ணி யூன் தேடிட்டு இருக்க பையன் தான் சொல்லி அவங்களையும் நம்ப வச்சிருப்பான். அதை வச்சு அவங்க பக்கத்துல நெருங்கி பழி வாங்குறதுக்கான கரெக்டான டைமுக்காக காத்துட்டு இருக்க இப்ப சியூன் யூன் சொன்ன ஹோட்டலுக்கு அவங்கள தான் மீட் பண்ண வர இப்ப சியூன் யாருங்கிற உண்மை யூனுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.